போடுங்க. காவேரி கங்கா தனியா மொட்டை மாடியில நின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ காவேரி, அக்கா எனக்கு என்னமோ பயமா இருக்கு, எது சாப்பிட்டாலும் வாந்தி வருது, அடிக்கடி தலை சுத்துது, என்ன பண்றதுன்னே தெரியலங்கா. என்னடி சொல்ற, ஃப்ரெண்டா தான் இருந்தோம் சொல்லிட்டேன்னு இப்படி பேசுற? காவேரி, நீ பிரெக்னெண்டா இருக்கேன்னு நினைக்கிறியா? காவேரி இருந்துட்டு எனக்கு தெரியலங்கா என்ன பண்றதுன்னு. அம்மாட்ட போய் இப்ப இது நான் சொன்ன என்ன பிரச்சனை ஆகும்னே எனக்கு தெரியாது. ஆல்ரெடி அம்மா என் மேல ரொம்ப மன கஷ்டத்துல இருக்காங்க. இது வேற போய் சொன்னா என்ன நடக்கும்னே தெரியாது. நான் வேற சத்தியம் பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் வழி சொல்லுங்கக்கா. என்னடி வழி சொல்றது? சாரதா வந்து பின்னாடியில இருந்தே பேசிட்டு வராங்க. அது வேற ஒண்ணும் இல்லம்மா, இப்படி வீட்லயே எப்படி இருக்கிறது, வேலையும் செட் ஆகல, அப்பளம் பிசினஸ்க்கு ஒரு ஐடியா கூட, அதுக்கு ஒரு வழி சொல்லுன்னு கேட்டுட்டு இருந்தா காவேரி. இது என்ன புது கதையா இருக்கு, ஊருக்கே அட்வைஸ் பண்றவாவா அவ உன்கிட்ட வந்து கேக்குறாளா? எனக்கு என்னமோ இது சரியா படலன்னு திரும்பும்போது வாந்தி எடுக்கிறத பாக்குறா சாரதா. என்னடி இது, யார் எடுத்த வாந்தின்னு கேட்டதும் அது அது நான் தாம்மான்னு கங்கா சொல்றாங்க. அப்ப சாரதா காவேரி ஃபேஸ் பாக்குறாங்க. காவேரி திரு திருன்னு முழிக்கிறத பார்த்து சாரதா காவேரியோட வயித்துல கை வைக்கிறாங்க. காவேரி, அம்மா என்ன மன்னிச்சிருமா. சாரதா இருந்துட்டு, அடி பாவி மவளே, ஃப்ரெண்டா தான் இருக்கோன்னு சொல்லிட்டு என்ன காரியத்தை பண்ணி வச்சிருக்க நீ. இன்னும் நீ என் மூஞ்சில கறியை வச்சு தேய்ச்சிட்ட. ஊர்ல இருக்கிறவங்க என்ன பத்தி என்ன சொல்லுவாங்க? அப்பாவும் இல்லாம ஒரு புள்ளைய நீ எப்படி வளர்த்துவ? ஒப்பந்தம் போட்டுதான் கல்யாணம் பண்ணின்னு சொல்லிட்டு என்னடி பண்ணிருக்க? புருஷன் பொண்டாட்டியாவே வாழ்ந்திருக்கீங்களா? அப்படி ஒரு புள்ளைய பெற்றதுக்கு நான் இந்த மாடியில இருந்து குதிச்சு செத்துடுறேன். பாட்டி இருந்துட்டு ஊருக்கே இல்லாத வந்து அவமானத்தை நீ கொண்டு வந்து சேர்த்திட்டே காவேரின்னு சொல்லி தலையில அடிச்சு அழுகுறாங்க. கங்கா இருந்துட்டு, ஆள் ஆளுக்கு ஒண்ணு பேசாதீங்க, ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம், அதுக்கப்புறம் என்னன்னாலும் முடிவு பண்ணிக்கலாம். இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க.